नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताका स्वामिने नामने नमो आचार्य पादाय निधाय कृपपदायने गौरगदामदाय नगरग्रामधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिने नामने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा இன்னைக்கு பிரணாம் 15வது அத்தியாயம். பிரணாம் ஸ்மதாஜி. ஸ்மிதா. பகவத்கீதை 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம். இதுல ஓமையோட பாக்குறோம். நாம தலைகீழான அஸ்வத்த மரம். அஸ்வத்த மரம் அப்படின்னா அரச மரம். இல்ல சில இடங்கள்ல ஆலமரம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அரச மரம் தான் நம்ம வழிபடுறது எப்பவுமே. அதனால அரச மரத்தையே எடுத்துக்கலாம். அப்ப இந்த மரம் பௌதீக உலகில தலைகீழா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். உண்மையான மரம் ஆன்மீக லோகத்துல இருக்கு. ஸோ உண்மையான மரத்துல இருந்துதான் நம்ம பலன்களை பெற முடியும். அதனோட நிழல்ல இருந்து நாம பலன்களை பெற முடியாது. பிம்பம் பிம்பம் அப்படின்னா நிழல். அப்ப அந்த நிழல் தான் இந்த பௌதீக உலகம். இப்ப ஆன்மீக உலகத்துல மட்டும்தான் ஆனந்தம் இருக்கின்றது. இந்த பௌதிக உலகத்துல துன்பமே நிறைந்திருக்கிறது. ஏன்னா அது முக்குணங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அதன் கிளைகள், மரத்தோட கிளைகள் வேத பதங்களா சொல்லப்படுது. இப்ப மரத்தோட வேறு பகுதி மேலையும் அதனுடைய கிளைகள் கீழேயும் எப்படி ஆற்றங்கரையில் இருக்கிற மரத்துல அதனுடைய நிழல் தண்ணில பிரதிபலிக்கிறது, தலைகீழாக பிரதிபலிக்கும். அதை போன்றே இந்த ஆன்மீக உலகத்தோட நிழல் தான் இது. அப்போ உண்மையான மரத்துலதான் நாம பழங்கள் பறிக்க முடியும். பொய்யான அந்த நிழல்ல பறிக்க முடியாது. ஆனா இங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது உண்மையான உலகம்னு நினைக்கிறாங்க, இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க செட்டில் ஆக முடியாது. நம்ம உண்மையான இடத்துக்கு போய் தான் ஆகணும், எப்பவாவது, எந்த ஜென்மத்திலேயாவது. அது வரைக்கும் நம்ம இந்த துன்பக்கடலை தான் நீந்திட்டு இருக்கணும். ஆனா யார் ஒருவர் ஆன்மீக வாழ்க்கையை பின்பற்றி இந்த பற்றுதல் என்னும் அந்த கத்தியினால நாம இந்த பற்றுதல் என்னும் ஆயுதத்தால் நாம இந்த மரத்தை வெட்டி வீழ்த்தலாம், தலைகீழான மரத்தை வெட்டி வீழ்த்தலாம். சோ இந்த 3 குணங்களால் இந்த பௌதீக உலகம் ஆட்டுவிக்கப்படுகிறது. நாம இங்க பற்றுதல் காரணத்தினாலதான் இந்த உலகில சுத்தி கொண்டிருக்கிறோம். பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா அப்படிங்கிற துன்பங்கள்ல இங்க சுழன்று கொண்டிருக்கிறோம். அப்ப பற்றின்மை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தால நாம இதை வெட்டி வீழ்த்தணும். அப்ப இந்த மரத்தோட மேல் பகுதிகள் எல்லாம் மேலுலகங்கள், கீழே வர வர கீழுலகங்கள். இங்க சில சமயம் இந்த மாறுபாடுகள் இருக்கு, இங்க வேறுபாடுகள் இருக்கு. அப்ப இப்ப சில இடங்கள்ல பச்சை பச்சை பசுமையா இருக்கிறது சத்து குணத்தால் நிறைந்திருக்கிறது. வறண்ட பாலைவனம் அதெல்லாம் தமோ குணத்துல நிறைந்திருக்கிறது. இப்படி நாம பார்த்தோம். இப்போ 15வதுல 7வது ஸ்லோகம். இன்னைக்கு கொஞ்சம் பாதி இருக்கு, பின்னால படிக்கலைங்க. ஆறுலயே நேத்து படிக்கல. ஆமா 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 ஆமாங்க மாதாஜி. 2 பேரா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. நத்தத் பாக்கியது ஷியோன சஷாங்கோன பாவக யகத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. என்னுடைய உலகமானது என்னுடைய உலகத்தில், அதாவது பகவானுடைய உலகத்துல, ஆன்மீக உலகத்துல சூரியனோ சந்திரனோ மின்சாரமோ டார்ச்சோ எதுவுமே தேவைப்படாது. அப்ப பகவானுடைய பிரம்ம ஜோதியிலிருந்து வர்ற அந்த ஒளிக்கதிர்களே பகவானுடைய லோகங்கள், ஆன்மீக உலகங்கள், வைகுண்ட உலகங்கள், அந்த கோலோக விருந்தாவனம் எல்லாத்தையும் அது ஒளியூட்டுது. சோ நித்திய உலகத்திற்கு தன்னை மாற்றிக்கொள்ளவும் உண்மையின் இந்த பொய்யான பிம்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும் அவன் ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். நித்திய உலகத்துக்கு அப்படின்னா பௌதிக உலகம் கிடையாது, ஆன்மீக உலகம். அங்க மாத்திக்கணும் நம்மளை எல்லாரையும். அப்ப இந்த ஜட உலகத்தில் மிகுந்த பற்று கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பற்றுதலை துண்டித்தல் மிகவும் கடினம். ஆனால் அந்த கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டால் படிப்படியாக பற்றின்மை அடைய வாய்ப்புள்ளது.
இப்ப கிருஷ்ண உணர்வில் இருக்கும் பக்தர்களுடன் அவன் தொடர்பு கொள்ள வேண்டும். சத் சங்கம் ரொம்ப அவசியமானது பக்திக்கு. கிருஷ்ண உணர்வை மேற்கொண்டாலொழிய நாம் ஆன்மீக உலகத்திற்கு திரும்ப முடியாது, பௌதிக பற்றினை அறுக்க முடியாது. இப்ப கிருஷ்ண உணர்விற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இயக்கத்தை தேடி பக்தி தொண்டினை செயலாற்றுவது எவ்வாறு என்பதை கற்க வேண்டும். இவ்வாறு ஜடவுலகின் மீதான தனது பற்றுதலை அவன் துண்டித்துக் கொள்ள முடியும். வெறும் காவி உடை அணிவதால் ஜடவுலகின் கவர்ச்சியிலிருந்து விடுபட முடியாது. பகவானின் பக்தி தொண்டில் பற்றுள்ளவனாக அவன் ஆக வேண்டியது அவசியம். 12ஆம் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டபடி பக்தி தொண்டே உண்மையான மரத்தின் இந்த பொய் பிம்பத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஒரே வழி. உண்மையான மரத்தின் பொய் பிம்பம். உண்மையான மரம் எங்க இருக்கு? ஆன்மீக உலகத்துல. அதனோட பொய் பிம்பம் எங்க இருக்கு? அங்கிருந்து வெளியேற ஒரே வழி என்ன? அதனை மிகவும் தீவிரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். அப்ப இதர வழிமுறைகள் அனைத்திலும் உள்ள ஜட இயற்கையின் கலங்கங்களை பற்றி 14ஆம் அத்தியாயத்துல நாம பார்த்தோம். பக்தி தொண்டு மட்டுமே பூரண தெய்வீகத்தன்மை உடையது. ஏன்னா மற்ற எல்லா வழிமுறைகளும் முழுமை கிடையாது. நீங்க அஷ்டாங்க யோகம், ஹட யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் எது எடுத்துட்டாலுமே அது முழுமையற்றது. ஆனா பக்தி யோகம் முழுமையானது. பரம் மம தத்தாம பரமம் மம. அந்த பரமம் மம அப்படின்னா உண்மையில் ஒவ்வொரு மூளை முடுக்கும் பரமபுருஷருடைய சொத்தாகும். ஆனால் ஆன்மீக உலகம் பரமானது. 6 வைபவங்களை பூர்ணமாக கொண்டது. 6 வைபவங்கள் என்ன? அழகு, அறிவு, செல்வம், வீரம், புகழ், துறவு. அது எல்லாமே அங்க பூர்ணமா இருக்கு. ஆன்மீக உலகில் சூரியன் அல்லது சந்திரன் அல்லது நட்சத்திரங்கள் அவசியம் இல்லை. பாதின சந்திர தாரகம் அப்படின்னு கட உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் ஆன்மீக வெளி முழுவதும் பரமபுருஷரின் அந்தரங்க சக்தியினால் பிரகாசப்படுத்தப்பட்டுள்ளது. சரணடைவதால் மட்டுமே அந்த பரம வாசஸ்தலத்தில் அடையப்படக்கூடியது, வேறு வழிகளால் அல்ல. சோ சரணடைந்தால் மட்டுமே நாம் அங்க போக முடியும். நேத்துதான் நாம பார்த்தோம், சரணடைகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு 6 அவயங்கள் இருக்கு, அங்கங்கள் இருக்கு சரணடைவதற்கு. அனுகூல்யச சங்கல்ப, பிரதிகூல்யச வர்ஜன, ரசஸ்ய தீதி விஸ்வாசோ, கோத்ருப்பவே வர்ணம் ததா ஆத்ம நிஷேப கார்பணிய தத்விதா சரணாகதி. அந்த சரணாகதிக்கு பகவானுக்கு அனுகூலமா இருக்கணும், பிரதிகூலியமா செயல்களை செய்யக்கூடாது. பகவானுக்கு எது பிடிக்கலையோ, மது, மாது, மாமிசம், இதெல்லாம் சூதாடுதல், இதெல்லாம் பிடிக்காது பகவானுக்கு அப்படின்னா விட்டுறணும். அப்புறம் அனுகூலமா இருக்கணும். அனுகூலமான எப்படி? பகவான் நம்மள எப்பொழுதும் அவரை பற்றி மன்மனா பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சிசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. என்னையே நினைத்து கொண்டு எப்பொழுதும் என் வழிபாட்டில் ஈடுபட்டு எனக்கு பக்தனாகி உன் வந்தனங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாகன்னு சொல்றார். ஆனா நாம என்ன பண்றோம்? இல்ல நான் இன்னைக்கு ஷாப்பிங் போகணும், இன்னைக்கு சினிமாக்கு போகணும், இன்னைக்கு உறவினர் வீட்டு திருமணத்துக்கு போகணும். எப்பொழுதுமெல்லாம் உன்னை நினைக்க முடியாது, எப்பாவது நினைக்கிறோம் கஷ்டம் வர்றப்போ அப்படின்னு நாம பிளான் பண்றோம். அப்படி இருந்தா பகவான்கிட்ட போகவே முடியாது. 24 மணி நேரம் பகவானோட சிந்தனையில இருக்கணும்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல. அப்பதான் பகவானோட லோகத்துக்கு போக முடியும். அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, செய்யும் செயல்கள் அனைத்தையும் பகவானை மையமாக வைத்து செய்ய வேண்டும். சாப்பிட்றோமா, அது நமக்காக செய்யாம பகவானுக்காக செஞ்சு அதை சாப்பிடலாம். உடுக்கிறோமா, புது துணி பகவான்கிட்ட வச்சு அதை உடுத்துக்கலாம். தொழில் செய்யறோமா, அதுல ஒரு பகுதி பகவானுக்கு தந்து நாம திருப்தி அடையலாம். எல்லாமே பகவானுடையது. அப்ப பகவானுக்காக நான் சிறு பகுதியாவது தரணும், ஒதுக்கணும். முசல்மான் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட 10% கம்பல்சரி அவங்க பகவானுக்கு ஒதுக்கிடுவாங்க. இப்படி எல்லாவற்றிலும் பகவானை மையமாக வைத்து பண்றதுதான் பக்தி தொண்டு. பகவானை மறக்க கூடாது. ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. எப்பொழுதும் பகவானை நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவரை மறக்கவே கூடாது. அடுத்த ஸ்லோகம் 7. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன சனாதன மனஷஷ்டானி த்ரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி.
இந்த படிக்கணும். கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் படிக்கிறேன் மதேஷ், நானே படிக்கிறேன். இந்த கட்டுண்ட சரிங்க. உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவார். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தினால் மனம் உட்பட 6 புலன்களுடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றனர். சோ நம்ம எல்லாருமே பகவானுடைய அம்சங்கள், பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சல். அம்சம்னா அவர் வந்து பெரிய ஒரு அளவில் அனந்த அப்படின்னா அளவிட முடியாதவர், பெரிய உருவத்தில் இருக்கிறார். அவருடைய குட்டி குட்டி துகள்கள். இப்ப இமயமலை இருக்குது, இமயமலை ரொம்ப பெருசு. ஆனா அந்த இமயமலையோட ஒரு பார்ட் ஒரு சின்ன மண் துகள். அதை எடுத்துட்டு நீயும் இமயமலையும் ஒண்ணு அப்படின்னா யாராவது நம்மள முட்டாள் நினைக்க மாட்டாங்களா? அது எப்படி ஒரு சிறு துளியூண்டு மண் துகளும் இமயமலையும் ஒன்னாகும்? ஆனா நாமெல்லாம் அப்படித்தான் பகவானோட போட்டி போட நினைச்சோம். நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் பகவானோட போட்டி போட்டோம். அதனாலதான் இங்க கீழே இறங்கி வந்திருக்கிறோம். நாமெல்லாம் நம்மளுடைய அளவுல கட்டுப்படுத்துவதனால் பகவானை போல நடிக்கணும், நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசைகளை கொண்டு வந்துள்ளோமோ அந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த. இப்ப 2 பேரை அடக்கணும்னு நம்மளுக்கு இருந்தா நான் அந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு 10 பேரை அடக்கிற ஒரு தொழிலாளி, ஒரு மேனேஜர் இருந்தாருன்னா அவர் அந்த அளவுக்கு ஆசைப்பட்டிருக்காரு முதலாளியா இருக்கணும்னு, அடுத்தவங்களை கட்டுப்படுத்தணும்னு. ஒரு பிரின்சிபல் பாத்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸை கட்டுப்படுத்துற அளவுக்கு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. சோ அந்தந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த பொசிஷன் தரப்படுது. ஒரு பிரதமர் பாத்தீங்கன்னா நாட்டு மக்கள், கோடானு கோடி மக்களை கட்டுப்படுத்துறார். ஒரு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்களை கட்டுப்படுத்துறார். சோ இப்படியாக கட்டுப்படுத்தும் எண்ணத்துடன் இங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டோம். ஒண்ணுமே முடியலன்னா எங்க வீட்டு நாயை நான் கட்டுப்படுத்துறேன். ஏய் உட்காரு அந்த இடத்துல, நான் சொன்னதுதான் நீ கேட்கணும், தடி எடுத்து நீ உட்காரு அப்படின்னு மிரட்டினா அது உட்காந்துடும். கடைசிக்கு நான் என் புருஷனை கட்டுப்படுத்துறதோ குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியலையோ, ஆனா ஒரு நாயையாவது கட்டுப்படுத்த முயற்சிப்பேன். அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சுபாவத்துடன் எல்லாருமே இங்க வந்திருக்கிறோம். இந்த பதத்தில் ஜீவாத்மாவின் அடையாளம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள். எங்கிருந்து வந்தோம்? பரமபுருஷனின் நித்தியமான அம்சம் நாமெல்லாம். ஆனால் கட்டுண்ட வாழ்வில் அவன் தனித்தன்மையை ஏற்பதோ பிறகு முக்தி பெற்ற நிலையில் இறைவனுடன் ஒன்றாகி விடுவதோ அல்ல. சோ கட்டுண்ட வாழ்வில் அவன் தனித்தன்மையை ஏற்பதோ பிறகு முக்தி பெற்ற நிலையில் இறைவனுடன் ஒன்றாகி விடுவதோ அல்ல. சோ கட்டுண்ட வாழ்வில் அவன் தனித்தன்மையை ஏற்பதோ, ஏன்னா நாமெல்லாம் தனித்தனி ஆத்மாக்கள் தான். இறைவனுடன் ஒன்றாகி விடுவதும் அல்ல, நாம இந்த பௌதிக உலகில் பௌதிக பொருட்களுடன் ஒன்றாகி விடுவதும் அல்ல. ஆத்மா எப்பொழுதுமே தனித்திருக்கின்றது. அது எங்கும் போய் எதோடையும் இணைவது கிடையாது. அப்ப நித்தியமாக அவன் அம்சமே சனாதன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்தியமாக ஆத்மாக்கள், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவருடைய அம்சம்தான். சனாதன அப்படின்னா நித்தியமான. இப்ப பரமபுருஷ பகவான் எண்ணற்ற ரூபங்களில் தன்னை விரிவங்கப்படுத்தி தோற்றமளிக்கின்றார். இவற்றில் முதல் நிலை விரிவங்கம் என்ன அப்படின்னா விஷ்ணு தத்துவம். 2வது நிலை விரிவங்கங்கள் ஜீவ தத்துவம். ஜீவ தத்துவங்களா தடசர சக்தி, விஷ்ணு தத்துவம்னா அந்தரங்க சக்தி அல்லது சுரூப சக்தி. சோ வேறு விதமாக கூறினால் விஷ்ணு தத்துவங்கள் சுய அம்சங்கள் என்றும் ஜீவாத்மாக்கள் பின் அம்சங்கள். அப்போ விஷ்ணு தத்துவங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருந்து வர்றதுனால ஸ்வயம் அப்படின்னா அவருடைய சொந்த சக்தி அம்சங்கள். ஜீவாத்மாக்கள்ல பின் அம்சங்கள். பின் அம்சங்கள் அப்படின்னா பின்னங்கள் ஆகுது, அதாவது கூறு கூடா போட்டா நிறைய ஆகுது இல்லையா? அப்ப பின் அம்சங்கள் அப்படின்னா தடசர சக்தி. அப்போ அந்தரங்க சக்தியில வர்றதுதான் சுய அம்சங்கள். அவருடைய வெளிப்புற சக்தியில வர்றது இந்த ஜட உலகம். இப்போ ஜீவாத்மாக்கள் பின் அம்சங்கள், தடசர சக்தி, இடைத்தர சக்தி. அதாவது அவங்க என்ன வேணா எடுக்கலாம், ஆன்மீகம் எடுக்கலாம், பௌதிகம் எடுக்கலாம், அவங்க சுதந்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணலாம். ஆனா அதுக்குரிய பொறுப்பை அவன் தான் ஏத்துக்கணும். இப்ப பகவான் ராமச்சந்திரன், நரசிம்மர், விஷ்ணுமூர்த்தி மற்றும் வைகுண்ட லோகங்களில் வீற்றிருக்கும் எண்ணற்ற உருவில் பகவான் தனது சுய விரிவங்களின் மூலம் நித்திய சுய விரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் சுய விரிவங்களின் மூலம் தோன்றுகிறார்.
பகவான் எப்பொழுது தோன்றும் போதும் அவர் அந்தரங்க சக்தியின் மூலமாக, ஸ்வரூப சக்தியின் மூலமாக தோன்றுகிறார். அவர் வெளிப்புற சக்தியின் மூலமா தோன்றுவது கிடையாது. இப்ப ஜீவாத்மாக்கள் எனப்படும் பின்ன விரிவுகள் அவரது நித்தியமான தொண்டர்கள். ஜீவேன சுரூபகைய கிருஷ்ணர நித்திய தாச, நம்மளால அவருக்கு தொண்டர்கள். இப்ப பரமபுருஷ பகவானின் சுய விரிவுகள் ஒவ்வொன்றிற்கும் எப்போதும் தனித்தன்மை இருக்கின்றது. அதுபோல பின்ன விரிவுகளான ஜீவாத்மாக்களுக்கும் தங்களுக்கென தனித்தன்மை உடையவர்களாக இருக்கின்றன. பரமபுருஷனின் அம்சங்கள் என்பதால் ஜீவாத்மாக்கள் அவரின் குணங்களிலும் பங்குடையவராக உள்ளனர். அத்தகு குணங்களில் சுதந்திரமும் ஒன்று. சோ பகவானுடைய குணங்கள் எண்ணற்ற குணங்கள் இருக்கு. 64 தெய்வீக குணங்கள் இருக்கு. அப்போ இங்க ஜீவாத்மாக்கள் அவர்கிட்ட பிரிஞ்சதுனால பகவானுடைய குணங்கள் அவருக்கும் இருக்குது. எப்போ ஒரு அப்பாவை பார்த்து ஒரு அம்மா சொல்லுவா, அப்படியே உங்களை மாதிரி இந்த பையன், உங்களையே பிடிக்காது, உங்க குணம் அது அப்படியே அவன் பாருங்க என்னை பழிச்சு பழிச்சு காமிக்கிறான், அவன் பாருங்க என்னை முறைக்கிறான், உங்களை மாதிரியே பார்வை பாக்குறான் பாரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவா. சோ அந்த ஜீன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. சயின்டிபிக்கா நம்ம என்ன சொல்லுவோம், ஜீன், உங்க அப்பாவோட புத்தி அப்படியே இருக்குடா அவங்ககிட்ட அப்படின்னு அம்மா திட்டிகிட்டே இருப்பா. அது போல இங்க ஜீவாத்மாக்கள் எல்லோரும் பகவானின் குணங்களை இயற்கையாகவே பெற்றிருக்கிறார்கள். ஆனா இப்ப அது மாயையால் மறைக்கப்பட்டிருக்கு. இப்ப பரமபுருஷரின் குணங்களில் பங்குடையவர்களாக உள்ளனர். அத்தகைய குணங்களில் சுதந்திரம் ஒன்று. எப்படி பகவான் ஸ்வராட், அதாவது முதல் ஸ்லோகத்துல பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பகவான் ஸ்வராட் அப்படின்னு வரும். முயந்தி எத் சுரேக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்திர சிறுசர்க்கோ அமிர்சா தாம்னா ஸ்வேனா சதா நிரஸ்தகோகம் சத்யம் பரம் தீமகி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜென்மாதி அஸ்யதோ. அந்த ஸ்வராட் அப்படிங்கிற வார்த்தை என்ன குறிக்குன்னா சுதந்திரம். பகவான் முழுமையான சுதந்திரம் உடையவர். அவர்கிட்ட பிறந்ததுனால நம்மளுக்கு பகவானை போன்ற அளவு கிடையாது சுதந்திரத்துல, ஆனா நம்ம அளவுல சுதந்திரம் இருக்கு. அதை நாம மதில் மேல் பூனை போல ஆன்மீகத்தையும் எடுக்கலாம், பௌதிகத்தையும் எடுக்கலாம். யாரும் உங்களை கம்பல் பண்ண மாட்டாங்க. நம்ம சுதந்திரத்தை பொறுத்து நீ கெட்டது பண்ணோம்னா பண்ணு, நல்லது பண்ணோம்னா பண்ணு. அப்போ உண்மையான உன்னோட சொரூப நிலையை அறிந்து நீ பகவானை அடைய விரும்பினால் நீ ஆன்மீகத்தை எடுத்துக்கலாம். ஆனா யாரும் உன்னை போர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறாக பாதையில் போகணும்னு முயற்சித்தால் நீ இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்து எப்ப வேணா பகவான்கிட்ட வரலாம். யாரு பகவான் உன்னை கட்டுப்படுத்த மாட்டார். இல்ல நீ எங்கிட்ட ஏதோ வரணும். ஏன்னா உன்னோட சுதந்திரத்தை பயன்படுத்தி நீ இந்த ஜட உலகை அனுபவிக்கணும், ஜடப்புலன்களால் இந்த உலகை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பகவான் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்க மாட்டாரு. இல்ல இல்ல எங்கிட்ட ஏதோ வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாரு. அது உன்னோட சாய்ஸ் அப்படின்ட்டு அவர் விட்டுருவாரு. ஆனா நாம என்ன பண்ணணும், அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாமல் சரியாக பயன்படுத்தி அந்த கட்டுண்ட ஆத்மாவாக இல்லாமல் நாம் அந்த கட்டுக்களிலிருந்து, குணம் எனும் கயிறிலிருந்து விடுபட வேண்டும். குணம் எனும் கயிறுகளால் நாம் கட்டப்படக்கூடாது. அதுதான் உண்மையான சுதந்திரம். அப்ப இந்த சுதந்திரத்தை சரியாக உபயோகித்தால் ஒருவன் எப்பொழுதும் முக்தி பெற்ற நிலையில் உள்ளான். 2 நிலைகளிலும் அவன் பரமபுருஷரை போன்று தன்மையில் நித்தியமானவன். முக்தி பெற்ற நிலையில் அவன் ஜட வாழ்விலிருந்து விடுபட்டு இறைவனுடைய தெய்வீக தொண்டில் ஈடுபட்டுள்ளான். கட்டுண்ட வாழ்வில் அவன் ஜட இயற்கையின் குணங்களால் ஆதிக்கம் செய்யப்பட்டு இறைவனுடைய திவ்யமான அன்பு தொண்டினை மறந்திருக்கிறான். ஒண்ணு, நாம என்ன பண்றோம், பகவானுடைய முக்தி பெற்ற நிலையில பகவானுடைய பக்தி தொண்டுல ஈடுபட்டிருக்கோம். இல்லைன்னா ஜட இயற்கையோட குணங்கள்ல ஆதிக்கம் செலுத்தப்பட்டு இறைவனுடைய அன்பு தொண்டனை மறந்து விடுகின்றோம். விளைவு, இந்த ஜட உலகில தனது வாழ்வு தக்க வைத்துக் கொள்ள அவன் மிகவும் கடினமாக சிரமப்பட வேண்டியுள்ளது. அதனாலதான் இங்க பாருங்க, மன ஷஷ்டேந்திரியானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் உட்பட 5 புலன்களால் அவன் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த சர்வைவல், we are struggling hard to survive in this world. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இங்க வாழ்றதுக்கு. ஆனா நம்ம இன்பப்படுறதா இன்னும் மனசு நம்மள மயக்கத்துல ஆழ்த்தி இருக்கு.
உண்மையில நாம இன்பமே கிடையாது. காலையில எந்திரிச்சு மோஷன் போகல, சரியா யூரின் வரல, காய்ச்சல், தலைவலி, கையில வலி, காலுல வலி, கண்ணுல பிரச்சனை, காதுல பிரச்சனை, ஏகப்பட்ட தொல்லைகள். அது தவிர இதெல்லாம் வந்து அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகான்னு நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம், பிற உயிர்வாளிகளால் ஏற்படும் துன்பம், இயற்கையினால் தேவர்களால் ஏற்படும் துன்பம் அப்படின்னு எவ்வளவோ துன்பங்களை நாம் டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிறோம். வீட்டுல தண்ணி வரல, கரண்ட் பில் கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட மறந்துட்டு, மறதி இன்னொரு பிரச்சனை. எதுவுமே இல்லைனாலும் மறதி இருக்கு நம்மளுக்கு, வேணுங்கிறதெல்லாம் மறந்துடுவோம். அப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த மறதியானது நம்மளுக்கு வேணுங்கிறதே மறக்கிறப்போ, நான் எனது அப்படின்ற நிலையில இருக்கும்போதே நம்ம மறந்துடுறோம். அப்ப பகவானை எங்க நினைக்கிறோம்? அப்ப நம்ம வந்து ஒரு பக்தனுக்கு கூட மறதி வருது. அந்த மறதி தான் பகவானை மறந்து பல ஜென்மங்களாக இங்கு துவண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த ஜட உலகுல. ஆதிர் பகிர்முக, பகவானை மறந்து பல ஜென்மங்கள் ஆச்சு. பகவான் ஞாபகம் வருதுன்னா, ஏதாவது வேணும்னா ஞாபகம் வரும், அந்த செகண்ட் கிடைச்சதுன்னா மறந்துடுவோம். இன்பம் வர்றப்ப மறந்துடுவோம், துன்பம் வர்றப்ப ஞாபகம் வரும், மறுபடியும் லேசா ஞாபகம் வரும். இப்ப பகவான் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? நம்மளோட இன்ப துன்பத்திற்காக அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா? உனக்கு துன்பம் கொடுக்குறேன், சரி துன்பத்துல நீ என்னை மறந்தா நான் உனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறேன், இன்பத்துல என்கிட்ட வந்தீங்கன்னா நான் உனக்கு இவ்வளவு ஃபீஸ் நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. பகவான் என்றும் கருணை உள்ளவர், காரணமற்ற கருணை. அதுமே காரணமே இல்லை. நாம இப்ப யாருக்காவது கருணை காட்டுறோம்னா ஏதாவது காரணம் இருக்கும். ஆனா பகவான் நாமெல்லாம் அவருக்கு திரும்பி பார்க்காம வந்திருந்தா கூட, அவர்கிட்ட பகை கொண்டு வந்திருந்தால் கூட அவர் நம்மை விடுறதே கிடையாது. கருணையோட நம்மை வந்து, என்னை மறுபடியும் நினைச்சு என்கிட்டயே வந்துடு, நீ அங்க நல்லா இருந்த, ஏன் இப்படி சீரழியிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மனிதர்கள், பூனைகள் மற்றும் நாய்கள் மட்டுமல்ல, ஜடவுலகின் மிகப்பெரிய அதிகாரிகளான பிரம்மா, சிவபெருமான், ஏன் விஷ்ணு உட்பட எல்லா உயிர்வாளிகளுக்கும் பரமபுருஷ பகவானின் அம்சங்களே. இங்க இருக்கிற எல்லா ஜீவராசிகள், ஏன்னா பாகவதத்துல நம்ம ஒரு ஸ்லோகம் படிப்போம், நான் இந்த சதுர் ஸ்லோகால வரும், அகம் ஏவாசம் ஏவாக்ரே நான் யத் சத் சத் பரம் பச்சாத் அகம் ஏ தச்சையோ வசிஷ்யேதசோ அஸ்மிகம். அதாவது நான் ஒருவன், இந்த படைப்பிற்கு முன்னால் நான் ஒருவனே ஒருவனாக இருந்தேன். இந்த பிரளயம் ஏற்படும் போது, மகா பிரளயம் ஏற்படும் போது, எல்லா அழிவுக்கு பின்னால் நான் ஒருவனே ஒருவனாக இருக்க போகிறேன். அப்ப இதெல்லாம் வந்து அவர் தன்னைத்தானே பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிட்டதுதான் இந்த ஜீவராசிகள். ஏன் பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற உயர்ந்த தேவர்கள் கூட, அவங்க கூட பகவானோட பின்னப்பகுதிகள், அம்சமே, பரமபுருஷனின் அம்சமே. மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன. சனாதன அப்படின்னா நித்தியமானவர்கள், அழிவு கிடையாது, ஆத்மாக்கு அழிவு கிடையாது. சோ அவர்கள் அனைவரும் நித்தியமானவர்கள், தற்காலிகமான தோற்றங்கள் அல்ல. கர்ஷதி அப்படின்னா சிரமப்படுதல், பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. கர்ஷதி அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறோம், அதுல இருந்து கடினமாக உழைத்தல். இப்ப இரும்பு சங்கிலிகளால் விலங்கட்டப்பட்டிருப்பது போன்று கட்டுண்ட ஆத்மாக்கள் பிணைக்கப்பட்டுள்ளான். அகங்காரத்தினால் பந்தப்பட்டுள்ள அவனை இந்த ஜடவாழ்வில் இயங்கச் செய்யும் முக்கியமான வஸ்து மனமே. ஏன்னா மனம் பரம் காரணம். நான் துன்பமோ இன்பமோ அடையிறேன்னா மனம்தான் அதுக்கு காரணம். இதுக்கு நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன், யாராவது சொல்ல முடியுமா? ஹரே கிருஷ்ணா. மனம் எப்படி காரணமாகின்றது? மனம் ஆசைப்படுது மாதாஜி, அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆசைப்படுதுங்களா? இல்ல மாதாஜி, நான் ஒரு கதை மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு சொன்னேனே. அத கார்ல போய் நாம ஒரு மரத்தை இடிச்சிட்டோம் அத காரு இல்லைங்களா? காருக்கு வலிக்காது, ஆனா மனம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. ஐயோ இடிச்சிட்டனே, ஐயோ இடிச்சிட்டனே, ஐயோ இடிச்சிட்டேன். காருக்கு வலிக்குதா? இல்ல இல்லைங்க, காருக்கு வலிக்காது. ஆனா உங்களுக்கு ஏன் வலிக்குது? உங்களுக்கு எந்த அடி இல்ல, கார்ல போறீங்க, கார் அடிச்சிருச்சு, ஆனா உங்க மனசு வந்து ரொம்ப உங்களை தொல்லை பண்ணுது. ஐயோ அடிச்சிட்டியே அடிச்சிட்டியே, கார் அடிச்சிட்டியே, புது காரு இவ்வளவு செலவாகுமே. ஏன்னா இந்த கார் மேல உள்ள பற்று, பந்தம், அது வந்து பொய் அகங்காரத்தினால் ஏற்படுவது.
அப்ப மனம் சத்துவகுணத்தில் இருக்கும்போது அவனது செயல்கள் நல்லவையாக உள்ளன. மனம் ரஜோகுணத்தில் இருக்கும்போது அவன் செயல்கள் தொல்லை கொடுப்பவையாக உள்ளன. மனம் தமோகுணத்தில் இருக்கும்போது அவன் கீழ்நிலை உயிரினங்களுக்கு பிரயாணம் செய்கிறான். தமோகுணத்தில் இருக்கும்போது பைத்தியக்காரத்தனம், மயக்கம், தப்ப நல்லா செய்யறது, நல்லதை தப்பா செய்யறது, இப்படி எல்லாமே தலைகீழா இருக்கும். அப்ப அவன் கீழ்நிலை உயிரினங்களுக்கு பிரயாணம் செய்கிறான். பன்னி, நாய், கழுதை, குதிரை, எறும்பு, மீன், இந்த மாதிரி அவன் குருவியாகவோ இது என்ன 80 லட்சம் உயிரினங்கள் மனித இனத்தை தவிர. மனித இனம் 4 லட்சம். 80 லட்சம் உயிரினங்கள்ல ஏதோ ஒன்னா பிறக்கிறான். அவ்வாறு இருப்பினும் மனதாலும் புலன்களாலுமான ஜடவுடலினால் மறைக்கப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மா முக்தி பெறும்போது அவனது ஜடவுடல் அழிவுற்று ஆன்மீக உடல் அதன் தனிப்பட்ட தகுதிகளுடன் தோன்றுகின்றது. சோ ஜடவுடலினால் மறைக்கப்பட்டுள்ள ஆத்மா முக்தி பெறும்போது அவன் ஜடவுடல் அழிந்து போகுது. எப்படி? நாம செத்தோம்னா நம்ம உடம்ப எடுத்து எரிப்பாங்க. சோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வெப்பம் அப்படிங்கிறது தீயோட போயிருது. காற்றுடன் கலந்து விடுகிறது. மண் சாம்பலாகி அதனோடு கலந்து விடுகிறது. இப்படியாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த உடல்ல இருக்கிற அத்தனையும் பஞ்சபூதங்களோடு கலந்து விடுகின்றது. சோ அப்போ ஆத்மா முக்தி பெறும்போது இந்த ஜட உடல் அழிந்து ஆன்மீக உடல் தனியா கிடைக்குது நம்மளுக்கு. இங்க வந்து மாத்தியந்தி நாயன ஸ்ருதி அதுல சொல்லப்படுது, ஷவா ஏஷ பிரக்மனிஷ்டிதம் சரீரம் மத்தியம் அதிஸ்ருஜ்ய பிரக்மாபி சம்பத்திய பிரம்மணா பஷ்யதி பிரம்மணா ஸ்ருணோதி பிரக்மணைவேதம் சர்வம் அனுபவதி. உயிர்வாளி இந்த பௌதிக பந்தத்தினை கைவிட்டு ஆன்மீக உலகில் நுழையும் போது அவன் தனது ஆன்மீக உடலை மீண்டும் பெறுகிறான். மேலும் அவன் தனது ஆன்மீக உடலில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை நேருக்கு நேர் காண முடியும். நேருக்கு நேராக அவரிடம் பேசவும் அவரிடம் கேட்கவும் உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளவும் அவனால் முடியும். ஸ்மிருதியிலிருந்து இதனை புரிந்து கொள்ள முடியும். வசந்தியத்திர புருஷா சர்வே வைகுண்ட மூர்த்தய. ஆன்மீக உலகங்களில் வாழும் ஒவ்வொருவரும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை போன்ற உடலில் வாழ்கின்றனர். சாலோக்கிய, சாமீபிய, சாஷ்டி, சாமீபிய, சாரூபிய. சோ அந்த சாரூபிய அப்படின்னா பகவானை போன்ற உடல் அமைப்பு அவன் பெறுகின்றான். உடல் அமைப்பை பொறுத்தவரை அம்சங்களான ஜீவாத்மாக்களுக்கும் விஷ்ணுமூர்த்தியின் விரிவங்கங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ஜீவாத்மாக்களுக்கும் விஷ்ணுமூர்த்தியின் விரிவங்கங்களுக்கும் உடல் அமைப்பை பொறுத்தவரை. சோ உடல் நம்ம அங்க போனோம் அப்படின்னா ஆன்மீக உலகில பகவானை போன்ற ரூபமுள்ள 4 கையுள்ள சங்கு சக்கரம் கதை புஷ்பம் தாங்கிய உடல் நம்மளுக்கும் கொடுக்கப்படும். பகவானை போலவே நம்ம அந்த செல்வங்களை எல்லாம் பகவானோட லோகத்துல அனுபவிக்கலாம். அவரை போன்றவே ரூபம், அவருடைய இடத்துல சாரூபிய, சாலோக்கிய, அவருடைய லோகத்துல நாம இருக்கலாம். அவருடைய செல்வங்களை அனுபவிக்கலாம். சாஷ்டி, சாமீபிய, அவருக்கு அருகிலேயே. சோ வேறு விதமாக கூறினால் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் கருணையினால் முக்தியின் போது உயிர்வாளி ஆன்மீக உடலை பெறுகின்றான். சோ இந்த பௌத்திக உடல் மலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதங்களால் ஆனது. இங்க நிறைய நரம்பு, நாடி, ரத்தம், சளி, சீலு இதெல்லாம் அடங்கினது, மூட்டு, எலும்பு எல்லாம் அடங்கினதுதான் இந்த பௌதிக உடல். ஆனா இது அழியும் போது இந்த 9 வாயில் கொண்ட குடிலை, நாற்றம் பிடிச்ச உடம்பு. ஆனா ஆன்மீக உடல் அப்படி கிடையாது. அதுல சளியோ ரத்தமோ இந்த மாதிரி மூத்திரமோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. திவ்யமான உடல். நான் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் ஆன்மீக உடலை பெற்ற ஒருவரை பற்றி சொன்னேன் நான். அகில லோக சஞ்சாரி நாரதரோட உடல் எப்படி இருக்கும்? திவ்யமா இருக்கும், தெய்வீகமானது. அப்ப ராவணன் என்ன பண்ணா நாரதரை? ராவணன் ஒரு சமயம் நாரதரை வான்வெளியில பார்த்தான். அவர் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு பாடிட்டு அவருடைய ஆளை மீட்டி கொண்டு ஆனந்தமா உலா வந்துட்டு இருந்தார்.
அப்ப அவன் வந்து நாரதரை நிறுத்தி, என்ன இந்த வழியா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து என்னோட பக்தனை பார்க்க போறேன். ஏன்னா அவரை எல்லா பக்கமும் சுற்றுறது எதுக்கு? அகில லோக சஞ்சாரி, எல்லா லோகங்களையும் அவரெல்லாம் விசா பாஸ்போர்ட் எல்லாம் வாங்க மாட்டார். எல்லா இடத்துலயும் அவர் போலாம். அவருக்கு அப்படி ஒரு சாபம் இருக்கு, நீ ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லி. அது அது வந்து அவருக்கு சாபமே வந்து ஒரு விசேஷமா போச்சு, கருணையா போச்சு. ஏன்னா அவர் எல்லா லோகங்கள்லயும் போய் பக்தர்களை அவர் வந்து உருவாக்குவார். அப்போ ராவணன் வந்து ஏதோ கேள்வி கேட்க அவர் சொல்ல இவனுக்கு கோபம் வந்துருச்சு. கத்தி எடுத்து உன்னை வெட்டுறேன் பாருன்னு வெட்டுறாரு. ஆனா அவனால வெட்ட முடியல. ஏன்னா ஆன்மீக உடல் அவரோடது. ஆன்மீக உடல் எப்படி நம்ம நிழல் இருக்கு பாருங்க, அதை வெட்ட முடியுமா? அதுல ரத்தம் வருமா நம்ம நிழல்ல? அது போல ஆன்மீக உடல் வந்து அவர் ராவணனோட கத்தி உள்ள போய் வெளியில வந்தது. ஆனா அவருக்கு ஒண்ணுமே ஆகல, அவர் சிரிக்கிறாரு. அப்ப நாரத முனி பார்த்து கேக்குறாரு, எப்படி நீ உயிரோடு இருக்க? நான் தான் உன்னை வெட்டுனனே அப்படின்னு. என்னோடது ஆன்மீக உடல் முட்டாள், நீ எல்லாம் வெட்ட முடியாது. அப்படின்னா உன்ன மாதிரி எனக்கு உடல் வேணும் அப்படின்னா ராவணன். நான் தான் உயிருக்கு பயந்துட்டு இருக்கேனே, எல்லாம் வரவாங்கியிருக்கேனே, எனக்கு இந்த மாதிரி ஆன்மீக உடல் வேணும். அப்படின்னா நீ பக்தி தொண்டு பண்ணு, பகவான் நாராயணனை வழிபடு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி முடியும்? நான் தானே இறைவன். பாருங்க, அழியக்கூடிய இந்த ஜட உடலை வச்சுக்கிட்டு இந்த மனுஷன் இவ்வளவு லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அசுரர்கள் போலவே அவங்ககிட்டயும் நிறைய அசுர குணங்கள் இருக்கு. ஆனா அழியக்கூட உடலை வச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் மனுஷன். ஆனா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான், உயிர் வந்து எப்ப வேணா பிரியலாம். ஆனா அதுக்குள்ள இறைஞானத்தை தேடாமல், ஆத்ம தத்துவத்தை கத்துக்காம அவன் வந்து நிறைய ஆசைகளை வளர்த்து கொண்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்கான். அதுதான் வந்து கேலி கூத்தா இருக்கும். அப்ப ஆன்மீக உடல் அப்படின்னா என்றும் அழியாதது. அப்புறம் மமை வாம்ச, அதாவது பரமபுருஷனின் அம்சங்கள். மமை வா அம்ச, நம்மளாம் அம்சங்கள், பரமபுருஷனின் அம்சங்கள். உடைந்து போன ஜடப்பொருட்களின் பகுதிகளை போன்றவை அல்ல. ஆத்மாவை துண்டு துண்டா வெட்ட முடியாது. ஒரு ஆத்மாவை நாளா பண்ணலாமா? இப்போ ஒரு கருவில இருந்து 10 பிள்ளைங்க பிறக்குறாங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து தன்னோட எனர்ஜி 10 பெரிய சக்தியை நான் இழந்து விட்டேன் என்னோட உடல்ல இருந்து அப்படின்னு சொல்ல முடியுமா? அம்மா அம்மாவாவா தான் இருக்கிறா. அவ சக்தியை அந்த குழந்தைங்க மூலமா இழக்கிறது கிடையாது. அவங்க அவங்க பெரியவங்களாகி அம்மாவை விட பெருசா இருப்பாங்க. என்னோட சக்தியெல்லாம் நீ இழுத்துட்டடா அப்படின்னு அவ சாட்டுறது கிடையாது. அது போல பகவானிடமிருந்து எத்தனை அம்சங்கள், நாம் எல்லாருமே அவர்கிட்ட இருந்து தான் வந்தோம். ஆனாலும் எத்தனை நுண்ணிய அம்சங்கள் அவரிடம் பிரிந்தாலும் அவர் முழுமையாகவே இருக்கிறார். பூர்ணம் மத பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய ஹேவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த நுண்ணிய பகுதியை ஜட ரீதியில் உணர முடியாது. துண்டுகளாக வெட்டப்பட்டு மீண்டும் ஒன்றாக சேர்க்கப்படும் ஜடப்பொருளை போன்றதல்ல ஆத்மா. அப்ப ஆத்மாவை வந்து ஒரு ஆத்மாவை 4 ஆத்மாவை பண்ண முடியாது. ஒரு அம்மா 10 குழந்தைகளை பெத்துக்கிறா அப்படின்னா அவகிட்ட இருந்துதான் துண்டு துண்டா வருதுன்னு அர்த்தம் அல்ல. எல்லாருமே தனித்தனி ஆத்மாக்கள். அதுதான் தனித்துவம். ஒரு அம்மாட்ட இருந்து 10 பேர் பிறக்கிறாங்க அப்படின்னா 10 ஆத்மாக்கள், அது பகவானால அனுப்பப்பட்டு அந்த வயிற்றுல ஜடப்பொருள் இருந்து வெளியில வருது, உடல் எடுத்து வெளியில வருது. சோ அவகிட்ட இருந்து அந்த 10 துண்டாய் வரல. அப்போ ஒரு ஆத்மாவை வெட்ட முடியாது, அதை வேறொன்றுடன் சேர்க்கவும் முடியாது. ஏனால் சனாதன நித்தியமான எனும் சம்ஸ்கிருத சொல் அதுக்குதான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நுண்ணிய பகுதிகளும் நித்தியமானதே. 2ஆம் அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட உடலிலும் பரமபுருஷரின் நுண்ணிய பகுதி உள்ளது. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா, தேகினோ அஸ்மின் யதா தேகே. அந்த நுண்ணிய பகுதி பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறும்போது ஆன்மீக வாழ்வில் உள்ள ஆன்மீக கிரகத்தில் தனது சுய ஆன்மீக உடலை மீண்டும் பெற்று பரமபுருஷரின் உறவை அனுபவிக்கின்றான். இருப்பினும் இங்கு புரிந்து கொள்ளப்படுவது என்னன்னா, தங்கத்தின் அம்சங்களும் தங்கமாக இருப்பது போல பகவானின் நுண்ணிய அம்சங்களான உயிர்வாளிகளும் தன்மையில் அவரை போன்றவர்களே. இப்போ ஒரு தங்க சுரங்கத்திலிருந்து தங்கம் எடுக்கிறோம், ஆனா நம்ம காதுல கையில போட்டிருக்கிறோம். அதுவும் அதனுடன் குவாலிட்டி குவான்டிட்டி தான் கம்மியோ தவிர குவாலிட்டி ஒண்ணுதான். தங்கம் அதுவும் தங்கம், இதுவும் தங்கம். ஆனா அது அளவுல பெருசு. சுரங்கத்துல வந்து அளவுல பெருசா இருக்கு. ஆனா நம்ம போட்டிருக்கிறதெல்லாம்
சின்ன சின்ன துகள்களா இருக்கு. இப்போ தங்கம் அப்படின்னா தங்கத்தின் அம்சங்களும் தங்கம். இப்போ அந்த தங்க சுரங்கத்திலிருந்து ஒரு அண்டா தங்கம் எடுத்தாலும் அதனுடைய அம்சம் தான் இங்க வெளியில வந்த தங்கமும். என் சுரங்கத்துல இருந்து தான் அங்க வந்திருக்கு வெளியிலேயும். இப்ப எல்லா கடையிலயும் நம்ம தங்கம் விக்கிறாங்க பாக்குறோம். அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? சுரங்கத்துல இருந்து தான் வந்தது அடிப்படையில. அப்ப அந்த தங்கம் வேற இந்த தங்கம் வேறன்னு சொல்லுவாங்களா? தங்க சுரங்கத்துல இருந்து தான் வந்தது. அது போல நாமெல்லாம் பகவானுடைய அம்சங்கள். அப்ப நாமெல்லாம் நித்தியமானவர்கள். நம்மளோட ஆத்மா நித்தியமானது. இந்த ஜடவுடல் தான் அழிகிறதோ தவிர நமது ஆத்மா அழிவதில்லை. ஆத்மா நிரந்தரமானது, நித்தியமானது, சனாதன. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஆன்மீகத்துல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தது ஸ்லோகம் 8. சரீரையத்தவாப்னோதி யச்சாப்யுத்கிராமதீஸ்வர கிரஹீத்வைதானி சவ்யாத் சந்யாதி வாயுர்கந்தான் இவாஷயாத். இக்காற்று நறுமணத்தை தாங்கி செல்வதை போல ஜட உலகில் இருக்கும் உயிர்வாளி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை சுமந்து செல்கிறான். இவ்வாறு ஒரு வகையான உடலை பின்னர் மீண்டும் வேறொரு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். இது ரொம்ப முக்கியமானது. எப்படி ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு தனது உணர்வுகளை சுமந்து செல்கின்றான். இப்ப நான் சத்துவ குணத்துல, ரஜோ குணத்துல, தமோ குணத்துல, நான் இந்த 3 குணங்கள்ல சத்துவ குணத்துல மேக்சிமம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த சுத்த சத்துவ குணத்துல கிடையாது, சத்துவ குணத்துலதான் இருந்திருக்கிறேன். அதாவது 3 குணங்களும் கலப்படமா தான் இருக்கும். அதுல மேக்சிமம் சத்துவ குணத்துல இருந்திருக்கிறேன். அப்போ அடுத்த நான் இறந்து போயிடுறேன். அப்போ நான் எந்த குணத்தின் அடிப்படையில என்னென்ன செயல்கள் செய்தேன் என்று எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு வீடியோ மாதிரி, இப்போ சினிமா தியேட்டர்ல பாக்குறோம் இல்லையா, அது மாதிரி யமதூதர்கள் எனக்கு போட்டு காட்டுவாங்க. நான் என்னென்ன தப்பு செஞ்சேன், என்னென்ன நல்லது பண்ணினேன், அதற்குரிய ரிசல்ட் என்ன. ஏன்னா நம்ம இப்ப கேமரா எல்லாம் வச்சு பாக்குறோம் இல்லைங்களா, வீட்டுல திருடன் வர்றானா, திருடன் பூந்துட்டானா, அவன் எந்த அடையாளத்தோட வந்திருக்கிறான், எப்படி இருக்கிறான், எவ்வளவு பேர் காம்பவுண்ட் எட்டி குச்சாங்க, அதெல்லாம் நம்ம இப்போ வீட்டுல கேமரா மாட்டி இருந்தோம்னு வைங்க, அதுல எல்லாமே பதிவாகும். அது போல நமக்குள்ள இருக்கிற அந்த பரமாத்மா சாட்சியாக உபதிரஷ்டா ஹனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரன் சாட்சியா இருக்கிறார். அவரை தவிர நம்மளுக்கு பல தேவர்கள் சாட்சியா இருக்கிறாங்க. நாம் செய்யும் செயல்களுக்கு பல தேவர்களும் சாட்சியா இருக்கிறாங்க. சோ நான் என்னென்ன பண்ணினேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோ பிளேயர் மாதிரி நம்மளுக்கு படம் மாதிரி போட்டு காட்டுவாங்க. ஏன்னா நாமெல்லாம் பயங்கரமான அறிவாளிகளையா, நான் செய்யவே இல்லைன்னு அழிச்சாட்டியம் போடுவோம். ஏதாவது செஞ்சுட்டு நான் செய்யவே இல்லைன்னு சொல்லுவோம், பொய்யெல்லாம் சொல்லுவோம். அதனால அந்த வீடியோ போட்டு காட்டுவாங்க, நீ என்னென்ன செஞ்ச அப்படின்னு. சோ அந்த சத்துவ குணத்துல செஞ்சனா, ரஜோ குணத்துல செஞ்சனா, தமோ குணத்துல மேக்சிமம், நான் சொல்றது தனியா கிடையாது, தனியா எந்த செயல்களும் மேக்சிமம் நடைபெறாது. மினிமம் அப்படி வேணா செய்யலாம். ஆனா மேக்சிமம் பாத்தீங்கன்னா 3 குணம் கலந்திருக்கும். அதுல 3 குணத்துல மேல ஓங்கி இருக்கிற குணம் என்ன? சம்டைம்ஸ் சத்துவ குணம் மேல இருக்கும், ரஜோகுணம் மீடியமா இருக்கும், தமோ குணம் கீழே இருக்கும். சம்டைம்ஸ் தமோ குணம் மேல இருக்கும், சத்துவ குணம் கீழே இருக்கும், ரஜோகுணம் மீடியமா இருக்கும். சம்டைம்ஸ் ரஜோகுணம் மேல இருக்கும், தமோ குணம் நடுவில் இருக்கும், சத்துவ குணம் கீழே இருக்கும். இப்படியாக அது கலந்து 3x3x3x3 81 விதமாக அது வெளிப்படுது. அதுல சத்துவ குணத்துலதான் நான் மேக்சிமம் செயல்பட்டேன் என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த உடல்ல ஒரு பாடி கிடைக்கும். அப்போ இந்த பாடி இருக்கிற பாடி நம்ம என்ன ஆயிருது, பெணம். அது எரிச்சிருவாங்க, இல்ல புதைச்சிருவாங்க, இல்ல கழுகுக்கு போட்டுருவாங்க. அது சாம்பல் ஆகுது, இல்லைன்னா கழுகுக்கு உணவாகுது, இல்லைன்னா அது அந்த தீயில கருகி போகுது, இல்லைன்னா மண்ணுல போட்டா மண்ணுக்கு இரையாயிருது, இல்லைன்னா கழுகுக்கு போட்டா கழுகுக்கு இரையாகுது. ஆனால் மனம், புத்தி, அகங்காரம் அப்படிங்கிற சூட்சும உடல் இருக்கு பாருங்க, அதை எரிக்க முடியாது. அது என்ன ஆகுது, அடுத்த உடலுக்கு நம்ம உணர்வை அப்படியே கொண்டு போய் அடுத்த உடம்புல அது பூந்துடுது. அப்போ போன ஜென்மத்துல என்ன செயல்பாட்டின் அடிப்படையில நான் செயல்பட்டனோ, சத்துவகுணத்தின்
எந்த குணத்தின் அடிப்படையில் நான் செயல்பட்டனோ அதே குணம் அடுத்த பிறவியில மறுபடியும் வருது. அப்ப இந்த குணங்களோட தாக்கத்தை எவ்வாறு கிளீன் பண்றது, எப்படி இதுல இருந்து விடுபடுறது? ஒவ்வொரு ஜென்மமும் இப்படியே அந்த வாசனா, இதுக்கு பேர் என்னன்னா வாசனா. வாசனா அப்படின்னா அந்த குணங்களோட பதிவுகள், அது அடுத்த உடலுக்கு பாஸ் ஆகுது. இந்த வாசனாவை எப்படி நாம் எரி எரித்து விடுவது அல்லது சுத்தம் பண்றது அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜெபிப்பதன் மூலமாக நமக்குள் இருக்கிற அந்த பொய் அகங்காரம் அது நம்ம உடல்ல உணர்வாக வெளிப்படுது. அப்ப கிடையாது, பல ஜென்மங்களாக, பற்பல ஜென்மங்களாக, ஆயிரம் ஆயிரம் ஜென்மங்களாக நாம அந்த உணர்வுகளை இப்படியே நாம சேர்த்தி சேர்த்தி அடுத்த உடலுக்கு பாஸ் ஆகுது, அது அடுத்த உடலுக்கு பாஸ் ஆகுது, அதுல இருந்து அடுத்த உடலுக்கு பாஸ் ஆகுது. இப்படியாக நாம் பிறவிதோறும் அந்த வாசனா நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு. போன ஜென்மத்துல நாம எப்படி கிளியர் பண்ணணுமோ இல்ல அதிகம் பண்ணணுமோ தெரியாது. சுத்தம் பண்ணமா அந்த உணர்வை, இல்ல அசுத்தம் பண்ணமா அது மறுபடியும் நம்ம கிட்ட வருது. நீங்க எத்தனை தூரம் சுத்தம் பண்ணீங்களோ அத்தனை தூரம் அடுத்தவனுக்கு வரும். இல்ல மறுபடியும் எத்தனை தூரம் அத மறுபடியும் கண்டாமினேஷன் அசுத்தம் பண்ணீங்களோ அந்த உணர்வு மறுபடியும் அடுத்த பாடிக்கு வரும். இப்படியாக மீண்டும் மீண்டும் வேறு உடலை ஏற்பதற்காக, அந்த உடலை பெற்று மீண்டும் வேறு உடலை ஏற்பதற்காக இதனை கைவிடுகிறான். இருக்கிற உடம்ப கைவிட்டு அடுத்த உடம்பு. அப்புறம் அதே மாதிரி போன ஜென்மத்துல ஒரு குடிகாரனா இருந்தவன் அப்படியே செத்து போயிட்டான். ஏதோ தப்பி தவறி அவன் ரஜோகுணத்துல இருந்ததுனால மறுபடியும் மனித உடல் கிடைக்குது. ஆனா அந்த குடிகாரனோட வாசனா, போன ஜென்மத்துல குடிச்சதோட அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அது இந்த இந்த ஜென்மத்திலயும் வந்துருது. அவனால குடிக்காம நிறுத்த முடியல. அந்த குடிக்கு அடிமையாகி மறுபடியும் அதுலயே தொடர்றான். ஆனா இந்த தடவை தமோ குணத்துல இருக்கிறான். ஆனா அடுத்த பிறவி அவனுக்கு மனித மனித இது கூட கிடையாது, மனிதனோட பிறப்பு கூட கிடையாது. அவன் ஒரு மிருக வாழ்வுக்கு தள்ளப்படுகிறான். இங்க பொருளரை பார்க்கலாம். உயிர்வாளி இங்கே ஈஸ்வர தனது உடலில் எஜமானன் என வர்ணிக்கப்படுகிறான். ஈஸ்வர அப்படின்னா ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். அங்க ஈஸ்வர அப்படின்னா கட்டுப்படுத்துபவர். ஈஸ்வரனா சிவன் கிடையாது. உயிர்வாளி இங்கே ஈஸ்வர, அதாவது தனது உடலின் எஜமானன், உடலை கட்டுப்படுத்துபவன். அவன் விரும்பினால் தனது உடலை உயர்நிலைக்கு மாற்றிக்கொள்ள முடியும், கீழ்நிலைக்கு கொண்டு செல்லவும் முடியும். இப்ப நாம பார்த்தோம் இல்லைங்களா, உணர்வை தூய்மையாக்க ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி மேல்நிலைக்கு கொண்டு வரலாம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அந்த உணர்வு முதல்லயே நம்ம தூய்மை இல்லாதனாலதான் இங்க கஷ்டப்படுறோம். இல்லைன்னா நம்ம முழுசா 100% தூய்மை அடைஞ்சா பகவானோட லோகத்துக்கு போயிடலாமே. உணர்வு தூய்மை அடையும் போது பக்தி தொண்டு சிறப்பா இருக்கும். அப்ப பகவானோட லோகத்துக்கு சீக்கிரமா போயிடலாம். ஆனா கீழ்நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னா நாம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லாம இன்னும் அதிகமான ஆசைகளுடன் புலன்களை திருப்தி செய்ய நாம புலன் திருப்திக்காக ஓடிட்டு இருக்கிறது தான் அந்த கீழ்நிலைக்கு கொண்டு வர்றது. உணர்வை சுத்தம் பண்ணாம ஆசை 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 ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசைப்படுறது, ஏக்கம், கோபம், பொறாமை, காம, குரோத, லோப, மோக, மத, ஆச்சரிய அப்படின்னு. அப்ப நமக்கு சிறிதளவு சுதந்திரம் உள்ளது. அவனது உடல் மாற்றம் அவனை பொறுத்ததே. உடல் மாற்றம் அப்படின்னா நிறைய மனுஷங்களா இல்ல 84 லட்சம் உயிர்வாளிகளா, இதுக்கெல்லாம் நம்ம மனசை எவ்வளவு கண்ட்ரோல் பண்றோமோ அது நம்ம பொறுத்துதான் இருக்கு. அவன் எத்தகு உணர்வை உருவாக்கியுள்ளானோ அந்த உணர்வு மரண நேரத்தில் அவனை அடுத்த உடலுக்கு கொண்டு செல்கிறது. உணர்வு தான் தீர்மானிக்கிறது மரண நேரத்தில். அந்த காலேச்ச மாம் ஏவம் ஸ்மரன் முக்துவா கலேபரம். சோ எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதந்தே கலேபரம் அப்படிங்கறதெல்லாம் உடனே வந்துடாது. சாகும்போது எத்தகு உணர்வை உருவாக்கியுள்ளானோ அந்த உணர்வு மரண நேரத்தில் அவனை அடுத்த உடலுக்கு கொண்டு செல்கிறது. மரண நேரத்துல நீ எந்த உணர்வுடன் முதலிருந்து செயல்பட்டாயோ அதுதான் மரண நேரத்துல வருமோ தவிர மரண நேரத்துல டக்குன்னு நான் பகவானோட நாமத்தை சொல்லி போயிடுறேன் அப்படின்னா இம்பாசிபிள். அதனால முதல்ல இருந்தே அவன் பிராக்டிஸ் பண்ணணும், பயிற்சி பண்ணணும். அபியாச கௌந்தேய அப்படின்னு பகவான் சொல்றார். நீ பயிற்சி பண்ணு அர்ஜுனா அப்படிங்கிறார்.
அப்ப நாமெல்லாம் பகவானை திடீர்னு நினைச்சுக்கலாம். எப்படி காந்திஜி வந்து அஹ், சுட்டு கொன்னப்போ கடைசியா அவர் என்ன சொல்றார்? ராம், ஹே ராம். ஏன்னா அவர் ராமநாமம் சொல்லிட்டே இருப்பார் எப்பவுமே. அதனாலதான் அவரால் சொல்ல முடிஞ்சது. அட பாவி, என்னை சுட்டுட்டியேடா அப்படின்னலாம் சாகல அவரு. நீ நாசமா போவடா அப்படின்னலாம் சொல்லல. ஹே ராம் அப்படின்னு அவர் அமைதியா இருந்தார். சோ அந்த காலே சமாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா. அந்த ஸ்மரன் அவரை வந்து முக்தியடை செய்யுது. சோ யார் ஒருவர் எப்பொழுதும் பகவானோட நாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் மரண நேரத்துல அந்த நாமம் வாயில வரும். பகவானை நினைக்க தூண்டும். திடீர்னு போய் நினைக்க முடியாது. சோ அவன் பூனை அல்லது நாயை போன்ற உணர்வை வளர்த்திருந்தால் பூனை அல்லது நாயின் உடலுக்கு செல்லுவது நிச்சயம். அதே சமயம் தெய்வீக குணங்களின் மீது அவன் தனது உணர்வை நிறுத்தி இருந்தால் தேவரின் உடலுக்கு அவன் மாறுவான். மேலும் அவன் கிருஷ்ண உணர்வில் இருந்தால் ஆன்மீக உலகில் உள்ள கிருஷ்ணலோகத்திற்கு மாற்றம் பெற்று கிருஷ்ணருடன் உறவு கொள்வான். உடல் அழிவுற்ற பின் எல்லாம் முடிந்து விடுகிறது என்பது பொய்யான கருத்து. தனிப்பட்ட ஆத்மா ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே உள்ளான். அவனுடைய தற்போதைய உடலும் செயல்களும் அவனது அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமைகின்றது. இந்த சென்டென்ஸை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப தனிப்பட்ட ஆத்மா ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே உள்ளான். அவனுடைய தற்போதைய உடலும் செயல்களும் அவனுடைய அடுத்த உடலுக்கு பின்னணியாக அமைகிறது. நீ என்ன செயல்கள் செய்யறியோ அதனுடைய பலனை மட்டுமே அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்பாய். ஏன்னா இப்ப விதை போட்டிருக்கிற, அடுத்த ஜென்மத்துல அதை பழம் பறிக்கிற. சோ அடுத்த ஜென்மத்துல போடுற விதைய அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அனுபவிக்கிற. நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்பவே சரி பண்ணிடலாம் எல்லாத்தையும். கண்மூடித்தனம் பக்தி இல்லாதவங்களே இப்படித்தான் முயற்சிக்கிறாங்க. நான் செய்யும் செயலை நல்லா செய்யணும் அப்படின்னு எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க. ஆனா அவனால முடியாது. ஏன்னா போன ஜென்மத்துல என்ன பண்ணானோ அதுதான் இந்த ஜென்மத்துல அவனுக்கு கிடைக்குது. இப்போ யாராவது பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய் முதலீடு போடுறாங்க. ஆனா அது 3 மாசம் 4 மாசம் 1 வருஷம் கழிச்சுதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆனா உடனே கிடைக்கும்னு பார்த்தா அது முட்டாள்தனம். அப்படித்தான் பக்தியும் அப்படிதான். பக்தி பண்ணின உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அது போல நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே அந்த செயல்களோட பின்னணி தான் அடுத்த ஜென்மத்துல நம்மளுக்கு வருது. நீ உயர்ந்த குடும்பத்துல பிறக்கறியா, இல்ல ஒரு பிச்சைக்காரன் குடும்பத்துல பிறக்கறியா, இல்ல பிராமண குடும்பத்துல பிறக்கறியா, இல்ல ஒரு டிச்சு வலிக்கிறவன் குடும்பத்துல பிறக்கறியா, இல்ல பாலைவனத்துல பிறக்கறியா, இல்ல கோயம்புத்தூர்ல பிறக்கறியா, இதெல்லாம் வந்து நீ முந்தைய பிறவியில செஞ்ச செயல்களின் அடிப்படையில தீர்மானிக்கப்பட்டு நம்மள இங்க வந்து பிறந்திருக்கிறோம். நீ எந்த அம்மாக்கு பிறக்கணும், எந்த அப்பா இருக்கணும், என்ன சகோதரர்கள், என்ன சகோதரி, உன்னோட மூக்கு வாய் லட்சணங்கள் எப்படி இருக்கணும், நீ கருப்பா இருக்கணுமா, குள்ளமா இருக்கணுமா, நெட்டையா இருக்கணுமா, எல்லாமே தீர்மானிக்கப்படுவது உனது செயலின் அடிப்படையில். அது வந்து போன ஜென்மத்துல. அப்ப இப்ப செய்யற செயல்களுடைய விளைவு அடுத்த ஜென்மத்துல அனுபவிப்போம். சோ ஒருவன் கர்மத்தின் அடிப்படையில் பல்வேறு உடல்களை அடைகிறான். நாளடைவில் அவன் அந்த உடலை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்த உடலுக்கான கருத்தினை தாங்கிச் செல்லும் சூட்சும உடல் மறுபிறவியில் மற்றொரு உடலை வளர்க்கிறது. அப்போ அடுத்த உடலுக்கான கருத்தினை தாங்கிச் செல்லும் சூட்சும உடல். சூட்சும உடல் தான் நம்மளோட மனம், புத்தி, அகங்காரத்துல நாம எப்படி எந்த உணர்வுல செயல்பட்டோம். இப்ப அதிகமா கோவப்படுறவங்க அடுத்த ஜென்மத்துல பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே காமிப்பாங்க அந்த கோவத்தை. சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். ஏன்னா போன ஜென்மத்துல அது ரொம்ப கோவப்பட்ட குணத்துல வளர்ந்து பெரியவனாகி அதே குணத்துல செத்து மறுபடியும் மறுபடியும் அந்த அடுத்த பிறவியில அடுத்த உடம்புல இருந்து மறுபடியும் குழந்தையில இருந்தே அது காமிக்குது. அந்த குழந்தைக்கு என்னதான் கோவம்ப்பா. குழந்தைகள் ரசிப்பாங்க. ஆனா பெரியவன் ஆக ஆக அந்த கோபத்தினால எல்லாருக்கும் அதிகமான பாதிப்பு ஏற்படும் போது அவங்க வெறுத்துருவாங்க. சோ இப்படியாக அடுத்த உடலுக்கான கருத்தினை தாங்கிச் செல்லும் சூட்சும உடல் மறுபிறவியில் மற்றொரு உடலை வளர்க்கிறது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. ஒரு உடலிலிருந்து மறு உடலுக்கு மாற்றம் பெற்று அந்த உடலில் இருக்கும் போது துன்பப்படும் இந்த வழிமுறை கஷதி அல்லது வாழ்க்கை போராட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சோ போன பிறவியில அவன் வந்து பல கொலைகளை செஞ்சிருக்கான். அப்ப இந்த இந்த பிறவியில அவனுக்கு ஆனா சட்டத்திலிருந்து தப்பிச்சு எப்படியோ வெளியில எல்லாம் வாழ்ந்துட்டான். ஆனா அத வந்து நரகலோகம் போய் அனுபவிக்கல அப்படின்னா நேரா வேறொரு பிறவி, மனித பிறவி எப்படியோ அவனுக்கு கிடைச்சிருது.
ஆனா இங்க வந்து அவன் வந்து நல்லா இருக்க மாட்டான். அவனை தேவையில்லாம போலீஸ் துரத்திட்டே இருப்பாங்க. வேற எவனோ கொலை செஞ்சிருப்பான், ஆனா இவன் வந்து மாட்டுவான். அப்ப இவன் தப்பே பண்ணல, ஆனா ஜெயிலுக்குள்ள அடப்பட்டிருக்கான். நிறைய பேர் பார்ப்போம் நாம. தேவையே இல்லாம அவங்க எல்லாம் ஜெயிலுக்குள்ள துன்பப்படுவாங்க. தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா போன ஜென்மத்துல நீ ஏதோ செஞ்சு சட்டத்தின் ஓட்டையில எல்லாம் தப்பிச்சு மறுபடியும் இந்த உடல்ல வந்து மாட்டி மறுபடியும் ஜெயிலுக்குள்ள. முதல்லயே இது பெரிய ஜெயில், அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு ஜெயில். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் அவனது துன்பத்திற்கு காரணம் வேற யாருமே கிடையாது, அவனேதான். சோ இது அடுத்தவங்களை சாடுறதுங்கிறது ஒரு பக்தர்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு கேலி கூத்தா இருக்கும். மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவன் தான் இது காரணம், இவன் தான் காரணம். அது பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பா வரும். அட பாவமே, நாம தான் காரணம், அது உனக்கு புரியலையே. அது புரியணும்னா நீ நிறைய கிளாஸ் கேட்டாதான் புரியும் அப்படின்னு நாம சொல்ல சிரிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா டிஸ்கஸ் பண்ணலாம்.